10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் வரலாறு பகுதியில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழுடைய மறுமலர்ச்சி. 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புத்தகம், தமிழ் புத்தகம் கோவாவில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. தம்பிரான் வணக்கம் என்பது தமிழ் புத்தகம் 1578 கோவாவில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய உலகத்துடைய முதல் மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். ஐரோப்பிய மொழிகளை விட்டுருங்க, மற்ற மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி தான். அதற்கு பிறகு 1709 முழுமையான அச்சகம் தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டது. உருவாக்கினவர் சீகன் பால்கு அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. அதற்கு அடுத்து 1812 திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இப்படி தமிழ் நூல்கள் அச்சில் வர ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 2 பேரை முக்கியமாக கொடுத்துருக்காங்க. சி.வை. தாமோதரனார் இவரும் உவே சாமிநாதர் இவரையும் சொல்லலாம். சி.வை. தாமோதரனார் இவருடைய காலம் 1832 ஆரம்பித்து 1901 வரைக்கும் வாழ்ந்தவர். நிறைய நூல்களை அச்சில் பதிப்பிச்சிருக்காரு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியம் நம்மளுக்கு தெரிந்து தமிழுடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், அதை பதிப்பித்தவர் தாமோதரனார். இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. வீரசோழியம், இறைனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இப்படி நிறைய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்தவர் உவே சாமிநாதர் 1855 முதல் 1942 வரைக்கும் வாழ்ந்தவர். உவே சாமிநாதர் பதிப்பித்த முதல் நூல் சீவக சிந்தாமணி 1887 பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு வேணால் எக்ஸாமில் கேட்கலாம், ஆண்டோட கேட்கலாம். 1894 பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, இப்படி நிறைய நூல்களை உவேசா பதிப்பிச்சார். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழுடைய ஆய்வு நடக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது ஓலைச்சுவடிகளை புத்தகமாக மாற்றுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா F.W. எல்லிஸ். இவருடைய காலம் 1777 1819 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1816 சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டையில் ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்காரு. அந்த கல்லூரியை நடத்திக்கிட்டே தமிழை ஆய்வு பண்ணியிருக்காரு. இவருடைய ஆய்வு முடிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை வடமொழியோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற கருத்தை முதல்ல சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து முக்கியமானவர் ராபர்ட் கால்டுவெல். இவருடைய காலம் 1814 ஆரம்பித்து 1891 வரைக்கும். இவர் முக்கியமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம்னு சொல்லுவாங்க, அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் எல்லிஸ் சொன்னார் இல்லைங்களா, தென்னிந்திய மொழிகளுக்கும் வடமொழிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்கள்ல, அதை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணவரே ராபர்ட் கால்டுவெல் தான். தமிழுடைய தொன்மையை நிலைநாட்டியவர் யாருன்னு கூட கேட்பாங்க, ராபர்ட் கால்டுவெல். அதற்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியவர் பி. சுந்தரனார். 1855 முதல் 1897 வரைக்கும் வாழ்ந்தவர். பி. சுந்தரனார் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. மனோன்மணியம் பி. சுந்தரனார் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் எழுதிய நூல் தான் மனோன்மணியம். இது ஒரு நாடக நூல். இந்த நூலில் தான் தமிழ் மொழி வாழ்த்து பாடலானது இருக்குது. ஆபிரகாம் பண்டிதர். இவருடைய காலம் 1859 முதல் 1919 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சுருக்காரு. தமிழில் இசை நூல்கள் எப்படி இருந்திருக்கு, இசை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன இசைக்கருவி இருக்குது, அப்படி தான் இவர் ஆய்வு பண்ணியிருக்காரு. 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை அமைக்கிறாரு. இந்த சங்கம்தான் தமிழ் இசை இயக்கத்தின் கருமூலமாக மாறியிருக்கு. 1943 இவருக்கு பின்னாடி தான் முதல் தமிழிசை மாநாடானது நடத்தப்பட்டிருக்கு. அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியவர் பரிதிமார் கலைஞர். இவருடைய காலம் 1870 ஆரம்பித்து 1903 வரைக்கும் வாழ்ந்தவர். பரிதிமார் கலைஞர் என்பது அவரே வச்சுக்கிட்ட பேர். அவருடைய இயற்பெயர் பி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற விளாச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று முதலாக வாதாடியவர் இவர் தான். தமிழை செம்மொழி என்று முதலில் குறிப்பிட்டவரே பரிதிமார் கலைஞர் தான். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் மறைமலை அடிகள். இவருடைய காலம் 1876 ஆரம்பித்து 1950 வரைக்கும் வாழ்ந்தவர். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர்னு சொல்லுவாங்க.
இந்த சிறப்பு பெயர்களை பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். இவர் 2 நூலுக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, இந்த 2 நூலுக்கும் விளக்க உரை எழுதியிருக்காரு. இவர் சின்ன வயசாக இருக்கும்போது சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு. இவருடைய ஆசிரியர்கள் 2 பேருங்க. பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் 2 பேர் வந்திருக்காங்க. இவர் உருவாக்கியதான் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா எல்லாத்தையுமே தமிழில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தனித்தமிழ் இயக்கம். இவருடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம். மறைமலை அடிகள் கிடையாது. அவர் தூய தமிழ் பேராக மாற்றும்போது தான் மறைமலை அடிகள்னு வச்சுக்கிட்டார். இவர் நடத்திய பத்திரிகை ஞானசாகரம். இதுவும் வந்து வடமொழி சொல் தான். அறிவுக்கடல் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டார். இவர் நடத்திய நிறுவனம் சமரச சன்மார்க்க சங்கம். இதையும் பொதுநிலை கழகம்னு மாற்றிட்டார். இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க, நீலாம்பிகை அம்மையார் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமஸ்கிருதம், தமிழ் அகராதி இது ஒன்றை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் என்ன அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய ஒரு அகராதியை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. திராவிட இயக்கத்தின் எழுச்சி 1909 மദ്രാஸில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற சங்கம் உருவாக்கப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் தான் உயர்ந்த பதவியில் இருந்தாங்க, மற்ற மக்கள் உயர்ந்த பதவியில் கிடையவே கிடையாது. அதனால் 1909 உருவாக்கியிருக்காங்க. 1912 டாக்டர் சி. நடேசனார் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், இவர் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் பிற்காலத்தில் மதராஸ் திராவிடர் சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. 1916 ஜூலை மாதத்தில் நடேசனார் சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணிக்கு பக்கத்தில் திராவிடர் இல்லம் அப்படிங்கிற தங்கும் விடுதிகளை உருவாக்குறாரு. பிராமணர் அல்லாத மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தங்கி படிப்பதற்காக திராவிடர் இல்லத்தை உருவாக்குனாங்க. இந்த மாதத்தையும் கேட்டிருக்காங்க, முந்தைய தேர்வில் கேட்டிருக்காங்க. 1916 ஜூலை என்பது சரி. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதை நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுதுன்னா 1916 நவம்பர் மாதம் 20ஆம் 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் 30 தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து நீதி கட்சி உருவாக்குறாங்க. அந்த தலைவர்கள்லாம் முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், அலமேலுமங்கை தாயாரம்மாள், இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னு பாருங்கள், 1916 நவம்பர் 20 உருவாக்கியிருக்காங்க. 1916 டிசம்பர் மாதத்தில் சென்னையில் இருக்கிற விக்டோரியா புது அரங்கத்தில் இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கைங்கிற அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த அறிக்கையில் பிராமணர்கள் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, எவ்வளோ டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க, மற்றவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தாங்க. அடுத்து இந்த நீதி கட்சியானது 3 செய்தித்தாள்களை நடத்துது. 3 நியூஸ் பேப்பர் விடுறாங்க. தமிழ் மொழியில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அடிப்படையாக வச்சு தான் நீதி கட்சிங்கிற பேர் இந்த கட்சிக்கு வந்திருக்கு. அடுத்து இவங்க அரசியலில் இறங்குறாங்க. 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையானது கொண்டு வரப்படுது. 1920 முதல் தேர்தல் நடக்குது. மாண்டேகு ஜேம்ஸ் போர் சீர்திருத்தம் அந்த சட்டத்தின்படி முதல் தேர்தலை 1920 நடத்துகிறாங்க. சென்னையில் வந்து நீதி கட்சி தேர்தலில் போட்டியிடுது. 1920 நீதி கட்சி வெற்றி பெற்று இந்தியாவுடைய முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைக்கிறாங்க. முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு. இவர் தான் முதலமைச்சராக வராரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1920 23, 23 26 இப்படி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வருது. 1937 வரைக்கும் அவங்க ஜெயிச்சிட்டே வராங்க. 1937 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது முதலாக தேர்தலில் பங்கெடுக்குது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெறுது. நீதி கட்சி படுதோல்வி அடையுது. நீதி கட்சி காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை படிக்கலனாலும் சரி, இந்த ஏரியாவை மட்டும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். இங்கிருந்து தான் கேட்பாங்க. 1921 நீதி கட்சி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. முதலாக தேர்தல் அரசியலில் பெண்களும் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வராங்க. அதன்படி தான் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாங்க. அடுத்து 1921 செப்டம்பர் 16 1922 ஆகஸ்ட் 15 இந்த 2 நாட்கள்லையும் 2 வகுப்பு வாரி ஆணைகள் கொண்டு வராங்க. அதற்கடுத்து 1923 ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்கள் தங்குவதற்காக தங்கும் விடுதிகளை உருவாக்கியிருக்காங்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் என்பதை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இருக்குது இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னோடி தான் இந்த பணியாளர் தேர்வு வாரியம் 1924 உருவாக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு.
இங்கே தான் வந்து நமக்கு குழப்பமே வரும். எப்போ எது வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. 1924 கொண்டு வரப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம். 1929 கொண்டு வரப்பட்டது பொதுப்பணியாளர் தேர்வாணையம். அதுக்கடுத்து பாருங்கள், 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நிறைய சீர்திருத்தங்களை நீதி கட்சி பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைவர் தந்தை பெரியார். 1879 பிறந்தார், 1973 இறந்தார். கிட்டத்தட்ட 94 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்துக்கோங்க. 1879 செப்டம்பர் 17 பிறந்தார். ஈரோட்டில் பிறந்தார். அப்பா பேர் வெங்கடப்பர், அம்மா பேர் சின்னத்தாயம்மாள். 1918 1919 இந்த காலகட்டங்களில் ஈரோட்டுடைய நகரசபை தலைவராகவும் இருந்திருப்பார். குழாய் மூலமாக எல்லா தெருக்களுக்கும் குடிநீர் விநியோகம் பண்ணியிருப்பார். 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக மாறுறாரு. அந்த சமயத்தில் தான் 1924 வைக்கம் போராட்டம் நடக்குது. வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு கிடைக்குது. வைக்கம் போராட்டத்தில் ஆரம்ப காலங்களில் கலந்துக்கிட்டவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். இவரை ரோசாப்பூ துரை என்று அழைப்பாங்க. சரி, இவர் காங்கிரஸ்லேருந்து ஏன் வெளியே வராருன்னா, சேரன் மாதேவின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு குருகுல பள்ளியை வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு. அந்த குருகுலத்தில் சாதிய பாகுபாடு இருக்குது. அதனால தான் பெரியார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே வராரு. காங்கிரஸை விட்டு 1925 வெளியே வந்துட்டு உடனே சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. 5 செய்தித்தாள்களையும் வெளியிடுறாரு. இந்த செய்தித்தாள்கள் முக்கியம். இதை வச்சும் தேர்வில் கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்தது குடியரசு 1925 வந்திருக்கும். அடுத்து வந்தது ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. மொத்தம் 5 செய்தித்தாள்களை வெளியிட்டிருக்காங்க. இதில் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. இந்த 5 செய்தித்தாள்கள்லேயும் சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பெயரில் அப்பப்போ சில கட்டுரைகளை பெரியார் எழுதியிருக்காரு. 1929 முதல் சுயமரியாதை மாநாடு நடக்குது. பெரியார் எழுதிய மிக முக்கியமான புத்தகம் பெண் ஏன் அடிமையானால். இது வந்து ஒரு புத்தகம் பெரியார் வந்து எழுதியிருக்காரு. 1936 பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வெளியே வந்த உடனே அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து பெரியார் வெளியிட்டிருக்காரு. 1937 ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பள்ளிகளில் இந்திய கட்டாய பாடமாக அறிமுகம் பண்ணுறாரு. அதனால் 1937 ஆரம்பித்து 1939 வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. இந்த காலகட்டங்களில் தான் 1937 பார்த்தோம் இல்லையா, நீதி கட்சியானது பெரியாருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. பிறகு 1944 நீதி கட்சியுடைய பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு பெரியார் அவர்கள் பேர் மாற்றம் பண்ணாங்க. எங்கே பண்ணாங்க, யாருடைய பரிந்துரைப்படி பண்ணாங்கன்னு கூட தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கடுத்து 1952 முதல் 1954 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராஜாஜி தமிழகத்துடைய முதலமைச்சராக இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, குழந்தைகளுக்காக தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவார். இதை பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு விமர்சித்து அப்பையும் போராட்டம் நடக்கும். அதற்கடுத்து 1973 பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் 94வது வயதில் இறந்துட்டார். பெரியாருடைய சீர்திருத்தங்களை தமிழ்நாடு அரசு ஒவ்வொன்றா செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் இரட்டைமலை சீனிவாசன். இவருடைய காலம் 1859 ஆரம்பித்து 1945 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. இவர் சில சங்கங்களுக்கு தலைவராக இருந்திருக்காரு. குறிப்பாக 2 சங்கங்களை சொல்லலாம். ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, இன்னொன்று சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு. இந்த 2 கூட்டமைப்புக்கும் இவர் தலைவராக இருந்திருக்காரு. லண்டனில் 1930 மற்றும் 1931 இந்த காலகட்டங்களில் முதல் மற்றும் 2வது வட்டமேஜை மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவரும் இவர் தான். 1932 காந்தியும் அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவங்களில் இவரும் ஒருத்தர். 1939 இவருடைய சுயசரிதியை வெளியிடுறாரு. அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். அதுக்கு பேர் ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம். அரசாங்கம் பார்த்திங்கன்னா இவருக்கு 3 பட்டங்கள் கொடுத்துருக்கு. 1926 ராவ் சாஹிப், 1930 ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர். இப்படி 3 பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சும் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. சுருக்கமாக MC ராஜான்னு குறிப்பிடுவாங்க. இவருடைய காலம் 1883 முதல் 1943 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார். 1920 முதல் 1926 வரைக்கும் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட
முதல் உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் MC ராஜா அவங்க தான். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. இவரும் 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். தொழிலாளர் இயக்கம் நிறைய உருவாகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் போராடி இருக்காங்க. PB வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரனார், இவங்களெல்லாம் சொல்லலாம். இவங்களுடைய முயற்சியால் 1918 இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் சென்னையில் உருவாக்கப்படுது. சென்னை தொழிலாளர் சங்கம்னு பேர். அடுத்து 1920 அக்டோபர் 31 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றிருக்கு. இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் சிங்காரவேலர். இவருடைய காலம் 1860 முதல் 1946 வரைக்கும். கார்ல் மார்க்ஸு, சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோருடைய கருத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா இவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. 1923 முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவரும் இவர் தான். தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் விட்டிருக்காரு. பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்துருக்காரு. இதற்கடுத்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உருவான பெண்கள் இயக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. தமிழ்நாட்டில் உருவான பெண்கள் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இயக்கங்களை சொல்லலாம். ஒன்று இந்திய பெண்கள் சங்கம், சுருக்கமாக WIAன்னு குறிப்பிடுவாங்க. இன்னொன்று அகில இந்திய பெண்கள் மாநாடு, ALWCன்னு குறிப்பிடுவாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திய பெண்கள் சங்கம் WIA. இது எப்போ உருவாச்சுன்னா 1917 உருவாகிருக்கு. அன்னி பெசண்ட்டு, டோரதி ஜினராஜதாசா, மார்க்ரெட் கசின்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னையில் அடையாறு அப்படிங்கிற இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பு தான் 1927 10 வருஷம் கழித்து அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படிங்கிறத பெண் கல்விக்காக உருவாக்கியிருக்கு. 1930 முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தாங்க. 1947 அது தேவதாசி தடை சட்டமாக இயற்றப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட்டு முக்கியங்க. 17 வருஷம் ஆயிருக்கு. இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.